ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு நம்ம டேஸ்டி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்பவே சுவாரஸ்யமான டேஸ்டியான ரெசிபி பொரி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாருமே ரவா உப்புமா, சேமியா உப்புமா, அவல் உப்புமா இந்த மாதிரி வெரைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நார்மல் பொரியில் எப்படி நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உப்புமா செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பொரியில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காரப்பொரி செய்வாங்க, கடலை பொரி செய்வாங்க. நம்ம இன்றைக்கி அந்த பொரியை வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பொரி உப்புமா எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான அடி கனமான ஒரு பாத்திரத்தை வைக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வாசமாக இருக்குங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. நம்ம இன்றைக்கி 200 கிராம் பொரியில் பொரி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். 200 கிராம் பொரிக்கு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். குடைமிளகாய் 1/2 பீஸ் போதுங்க. அப்புறம் ஒரு கேரட். இதை வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம். ஒரு கேரட் குட்டியாக கட் பண்ணது. அப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் சிம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. இந்த காயெல்லாம் எண்ணெயிலே வதக்கி விட்டால் போதுங்க. இதுக்காக நீங்கள் தனியாக தண்ணியில் ஆட் பண்ணி அதில் நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா பொதுவாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாத்திரம் காலி ஆகிடும். எல்லோரும் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. காயில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு காய். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நம்ம நார்மலாக எல்லா குழம்புக்கும் சேர்த்து போடலையே அந்த குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பொரி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் நம்ம ஊற வச்சா போதுங்க. அப்புறம் புளிஞ்சு இதில் நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி வதக்குன்னு ஆகிடும். ஒரு சூப்பர் வாசம் வருதுங்க. இப்போ மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா காயும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்ச பொரியை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் ஊற வச்ச பொரி. இப்போ இதை நம்ம பிழிஞ்சு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி 200 கிராம் பொரியை வச்சு நம்ம பொரி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்ருக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க அது. குயிக்காக 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு என்ன காய்கறிலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணி செய்யலாங்க. இப்போ நம்ம பொரியை பிழிஞ்சு இதில் சேர்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா காய்க்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த பொரிக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கலர்ஃபுல்லாக பொரி உப்புமா தயாராகிட்டுருக்கு. பொரி உப்புமா செஞ்சுட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஆற விட்டுட்டு அப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா விரும்ப மாட்டாங்க. ஸோ இதை செஞ்சுட்டு சூடாக சாப்பிடுங்க எல்லோரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுறலாம். மசாலா, காய், பொரி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக கிளறி விட்டுறலாம். வாசனை செம்மையாக இருக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காரைக்குடி கலையம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இந்த பொரி உப்புமா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த டிஷ் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு சுவாரஸ்யமான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Bhavani. Bye bye. Thank you all.